ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்தனர். கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல திருப்புல்லானி அருகே உள்ள சேதுக்கரை, தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல தென்காசி அருகே உள்ள குற்றால அருவிகளிலும் மக்கள் குவிந்தனர். அங்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அருவிகளில் புனித நீராடினர். திருச்சி அம்மா மண்டபத்தில் திரண்ட இந்துக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இதேபோல ஐயாளம்மன் படித்துறை, ஓடத்துறை, முக்கொம்பு உள்ளிட்ட இடங்களிலும் தர்ப்பணம் கொடுத்து காவிரி ஆற்றில் புனித நீராடினர். பூலோகம் வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாயகி சமேத ரங்கநாத பரபிரம்மனே நமோ நமக. இந்த காவேரி நதியானது ஸ்ரீரங்கத்தில் மாலையாக பாவித்து இந்த இடத்தில் இரு கரைகளும் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே நம்முடைய ஆன்மீக ரீதியாக, சம்பிரதாய ரீதியாக பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது நம்முடைய பிதர்கள் எதிர்பார்ப்பிற்கு தகுந்தாறு போல இந்த எள்ளுந்தண்ணியின் மூலியமாக அவர்களுக்கு அவர்களுடைய பசிகள் ஆற்றப்படுவதாக சம்பிரதாயம். ஆகையினாலே இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்கள் அனைவர்களும் இன்று தை அமாவாசை என்று சொல்லக்கூடிய புண்ணிய நன்னாளிலே, உத்தராயணம் புண்ணிய நன்னாளிலே, மகர மாதம் சொல்லக்கூடிய புன் நன்னாளிலே இந்த இடத்தில் இருந்து அவரவர்கள் பிதர்களுக்கு அவர்களுக்கு சக்திக்கு ஏற்றாற் போல திலத்தர்ப்பணங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதுரை வைகை ஆற்றிலும் கூடிய இந்துக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர். மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பக்தர்கள் தர்ப்பணம் கொடுத்து இம்மையிலும் நன்மை தருவார் கோவில், திருவாப்புடையார் கோவிலில் தரிசனம் செய்து சென்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் ஏராளமான இந்துக்கள் ஒன்று கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பவானி ஆற்றில் புனித நீராடினர். திருவள்ளூரில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா பக்தர்களும் வந்து கோவில் குளத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலுக்கு சொந்தமான தக்கான் குளக்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பிரம்ம தீர்த்த குளத்தில் புனித நீராடினர். பின்னர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் புனித நீராடிய இந்துக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். திருவையாறு புஷ்ப மண்டபம் படித்துறையில் அதிகாலை முதலே கூடி இந்துக்கள் வழிபாடு நடத்தினர்.